செல்வி கிட்ட வாய, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போடா சார். போ சார். ஏய் ரெண்டு பேரும் இங்கே இருங்க, ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. சார் புரோக்கர் ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சார். யோ முதல்ல அவனை கவனியா. எஸ் சார். சார் வாயா மீச, நான் மீட்டிங்ல இருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. கான்ஸ்டபிள் சொன்னா. ஆமாம் சார், வண்டி தொலைஞ்சு போய் 2-3 மணி நேரம் ஆகுது, கண்டுபிடிச்சிடலாம்ல சார்? யோ மீச, நம்ம பார்க்காத கேஸா? தம்பி நீ வண்டி எங்க தொலைச்ச சார்? எந்த ஏரியாவில் ஷேர் ஆட்டோவை தொலைச்ச? தாஜ் ஹாஸ்பிட்டல் கிட்ட சார். ஏன்பா வண்டியெல்லாம் கவனமா பாத்துக்கிறது இல்ல? அதுவும் பொழப்பு நடத்துற வண்டி, இவ்வளவு கேர்லெஸ்ஸா விடலாமா? சார் ஒரு ஓரமாக தான் சார் நிப்பாட்டு போனேன். சார் அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா. யோ நீ போன் பண்ணி சொன்ன உடனே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், அந்த ஏரியாவிலே சிசிடிவி கேமராவே இல்லையா? ஏன் சார் சிட்டி ஃபுல்லா? யோ அந்த ஏரியாவில் வச்ச 6 சிசிடிவி கேமராவை அதையே திருடிட்டாங்க. நல்ல ஏரியாவில் தொலைச்சான் போ. தம்பி தம்பி என்ன இதுக்கெல்லாம் கண் கலங்கிக்கிட்டு? சின்ன விஷயம் தான்ப்பா, இன்னொன்னு வாங்கிக்கலாம். இல்லை சார், அது என் வண்டி இல்லை சார், என் சாமி சார். இதுவரை என் வண்டி ஒரு சின்ன ரிப்பேர் கூட ஆனதில்லை சார். ஒரு மாதம் டியூ கூட நான் அதுக்கு தள்ளி போட்டதில்லை சார். என் புள்ள மாதிரி அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரு 5 நிமிஷம் தனியாக விட்டு போனேன், அதுக்குள்ளே எவனோ வந்து. புரியுதுப்பா, உழைச்சு வாங்கின வண்டியில அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்றது? நம்ம பொருளை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். ஆனா ஒண்ணு, உன் வண்டியை தொட்டவன 2 நாள்ல கண்டுபிடிச்சு பின்னி எடுத்துருவேன். பிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லப்பா, ஆனா என்ன? ஆனா என்னங்கய்யா? என்னயா அவன் தான் சின்ன பையன், நீயும் கூட கூட என்னன்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க? வண்டியை திருடினா என்ன பண்ணுவாங்க? 5 நிமிஷத்துல இன்ஜின் ஒரு பக்கம், ஸ்பேர்ஸ் ஒரு பக்கம் பிரிச்சு எரிஞ்சிருவானுங்க. தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆட்டோக்காக பெரிய ஸ்குவாடெல்லாம் வச்சு தேட முடியாது, ஆனா ஆளை பிடிச்சிடலாம். உனக்கு வேணும்னா அவன் கிட்ட 10,000மோ 20,000மோ பணம் வாங்கி தந்துடுறேன். சார் வேணாம் சார், எனக்கு பணம் எல்லாம் வேணாம் சார். எனக்கு வண்டி கிடைச்சா போதும் சார். எப்படியாவது என் வண்டியை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி தம்பி, உனக்காக 2-3 கான்ஸ்டபிள அந்த ஏரியாவில் போய் விசாரிக்க சொல்றேன். ஆனா நான் உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல, கிடைக்கிறது கஷ்டம்தான். நீ கேக்குறியன்னு லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணலாம். யோ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு போ. சரி சார். யோ கோவிந்த் சார் சொல்லுங்க சார். அவர் வண்டியை காணமா, ஒரு எஃப்ஐஆர் எழுதி வாங்க. வா தம்பி. போமாப்ல. கார்த்திகா இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போக சொல்லு, எஃப்ஐஆர் நான் அப்புறம் போட்டுக்கிறேன். போடு மாப்ள போடு. வரேன் சார். வாங்க சார் வரேன் சார். செல்வி ரெடியா? இதோ வந்துட்டேங்க. செல்வி செல்வி இதோ வந்துட்டேங்க. அண்ணா என்னண்ணே இவன்? எனக்கும் ஒன்றும் புரியல அறிவு. என்னடி இது புது கூத்து? முதல்லலாம் நீ சொல்றதுதான் செய்வா, இப்ப நீ சொல்லாததையும் செய்றா. செல்வி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் சந்தோஷ். சந்தோஷ் கிளம்பலாமா? சந்தோஷ் நம்ம இப்ப எங்க போறோம்? என்ன செல்வி தெரியாத மாதிரி கேக்குற? கோவிலுக்கு தான்.
சரி கிளம்பலாமா? ஆ, சந்தோஷ் எதுக்கு நாம கோயிலுக்கு போறோம்? கோவிலுக்கு எதுக்கு போறேன்னு கேட்ட முதல் ஆளு நீதான் செல்வி. சாமி கும்பிடுதான். வா செல்வி. அ, சந்தோஷ் கோயிலுக்கு இப்போ வேணாமே. கோவிலுக்கு வேண்டாமா? என்னாச்சு செல்வி உனக்கு? சந்தோஷ் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம போற கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. அதான் நம்ம அங்க போறோம். உன் தலைவலி எல்லாம் தானா சரியாயிடும் செல்வி. வா செல்வி. ம் அவளே வேணான்னு சொன்னாலும் இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. ஆ, நீ வேற கேரளாக்கு போற. அதுவும் நமக்கு தெரியாத ட்ரீட்மெண்ட். உனக்கு நல்லா குணமாகணும்னு அதை வேண்டிக்க தான் நாம் அந்த கோவிலுக்கு போறோம். ஒன்றும் இல்லை செல்வி, மாயா சொன்ன மாதிரி உனக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே தலைவலி வருது. அது கியூரிங் சிம்டம்ஸ் தான். நீ பயந்துராத. பிரெக்னென்ட் லேடிஸ் 4 இடத்துக்கு போகணும் வரணும். அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும். புரியுதா? வா, நான் தான் கூட இருக்கேன்ல. செல்வி கிளம்பலாமா? அ, சந்தோஷ் எனக்கு போலாமா வேணாமான்னு தெரியல சந்தோஷ். உனக்கு என்னாச்சு எனக்கு? ஆண்டி, மாயா, அங்கிள், அங்கிள், மாயா, ஆண்டி. ஆ சொல்லு சந்தோஷ். என்னாச்சு சந்தோஷ்? சந்தோஷ் வாட் ஹேப்பன் சந்தோஷ்? மாயா எங்க ஆண்டி? ஆ அவ குளிச்சிட்டு இருக்கா சந்தோஷ். என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்ல ஆண்டி, நீங்க செல்விக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றது இல்லையா? ஆ, என்ன அட்வைஸ்? அது இவ கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. கேட்டா தலைவலின்னு சொல்றா. இந்த தலைவலிலாம் கியூரிங் சிம்டம்ஸ் தான் மாயா சொல்லியிருந்தா ஆண்டி. அத இவகிட்டே சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் கூட தானே இருக்கீங்க. மாட்னியா? நீங்க சொல்லுங்க ஆண்டி, அவளை நார்மலா கோவிலுக்கு கிளம்ப சொல்லுங்க. செல்வி அதான் சந்தோஷ் இவ்ளோ சொல்றானே, அப்புறம் நீ ஏன் பயப்படுற? முத்து, முத்து, ஐயா சொல்லுங்கய்யா. செல்வியோட மெடிசன்லாம் எடுத்து கார்ல வைங்க. சரிங்கய்யா. ஆண்டி, இனிமே செல்வி ஒரு பேஷண்ட் மாதிரி இந்த வீட்ல யாருமே அவளை ட்ரீட் பண்ணக்கூடாது. சரி சந்தோஷ். நீங்க தான் அவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கத்துக் கொடுக்கணும். நானா? ஏன் ஆண்டி, மாயா தான் எல்லாத்தையுமே பண்ணணுமா? அதுக்கு இல்ல சந்தோஷ். தப்பா நினைக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இவ கூட தான் மாயா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றா. அவளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. ஆமா ஆமா சந்தோஷ். எனக்கு ஒரு ஆசை ஆண்டி, செல்வியை கிளாஸா உங்களை மாதிரியே மாத்தணும். உங்களை மாதிரியே போல்டா, பயம் கூச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சந்தோஷ், நான் அவளை அப்படியே மாத்திடுறேன். ஆண்டி, நீ போ செல்வி. நீ முழுசா குணமாயிட்ட. தலைவலிக்கெல்லாம் பயப்படாத. யூ ஆர் a strong lady. உங்களை மாதிரின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. பாரு, ஆண்டியே சொல்றாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? வா செல்வி, வா. வா செல்வி, விளையாடாத, வா. வான்னு சொல்றல்ல, வா.
மாப்பிள வா மாப்பிள போலாம். மாப்பிள ஏன் மாப்பிள அழுகுற? எல்லாமே போச்சு மாமா. என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கைக்கு நீ அர்த்தமே இல்லை மாமா. என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பேசுற? நான் என் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் ரொம்ப கம்மி மாமா. நான் ஏதோ அப்படி பெருசா ஆசைப்படல. என் அக்கா பொண்ணு ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைக்கல. பூ பொண்ணை கல்யாணம் பண்ண, அவளுக்கு நான் பொருத்தமே இல்லை. மாப்பிள என்ன மாப்பிள? வாழ்க்கையில் நான் எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கேன் மாமா. டீ கிளாஸ் கழுவிருக்கேன், நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன், மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துருக்கேன். இந்த வேலை செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு காசு கிடைச்சதே தவிர, ஆனா எதுலயும் கௌரவ மரியாதை கிடைக்கல. ஆனா இந்த ஆட்டோ நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மாமா என் அம்மாவே என்ன மதிக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? மாப்பிள எனக்கு உன் வழி புரியுது மாப்பிள, கவலைப்படாத, வண்டி நிச்சயம் கிடைச்சிரும் மாப்பிள. கையெடு மாமா. நீயும் மத்த போலீஸ்காரங்க மாதிரி சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இந்நேரம் வண்டியை சுக்குநூறாக்கி அங்கங்க பாட்டா போட்டு வித்துருப்பானுங்க. அது என் வண்டி இல்ல மாமா, என் மானம், மரியாதை, கௌரவம். எனக்கு உன் வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்ல பேரும் இந்த வண்டியால தான். இப்ப அதுவும் போச்சா? மாப்பிள வண்டி என்ன மாப்பிள? வண்டி நீதான் மாப்பிள எங்க வீட்டு சொத்து. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது அப்படியே போய் வீட்டுல சொல்லி பாரு, நம்புவாங்கன்ற. ஏற்கனவே எனக்கு குடிகாரன்ற பேரு. குடிக்க தான் வண்டியை வித்துட்டேன்னு அக்கா நினைக்கும். கையில் இப்பதான் வண்டி வாங்கியது, நான் இருக்கிறதையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். எவ்வளவு பொறுப்பு இல்லாத ஆம்பளைன்னு என் பொண்டாட்டி நினைக்க மாட்டா? வண்டியை நான் தொலைச்சிட்டேன்னு அம்மா கூட என்ன நம்பாது மாமா. எங்கன்னா நான் குடிச்சிட்டு விழுந்திருப்பேன், என் கண்ணு முன்னாடியே வண்டி அவனா லவுட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கும். குடிச்சிட்டு நடிக்கிறேன்னு ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாரும் சொல்லுவானுங்க. இதுல நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தலைவர். மாப்பிள நிறுத்து மாப்பிள, என்னாச்சு மாப்பிள? எல்லாமே இருக்கும்போது எனக்கு அந்த வீட்டுல மதிப்பு இல்லை. இப்ப எனக்குன்னு இருந்தும் தொலைஞ்சு போச்சு. நாளையில இருந்து வேலை இல்லை, வண்டி இல்லை. இன்னொருத்தர்கிட்ட கையந்த எனக்கு மனசு வரலமாவா. எல்லாமே போச்சு போச்சு. என் வாழ்க்கை, என் கௌரவம் எல்லாமே போச்சு மாமா. ஐயோ, டார்லிங் படத்துல வர பேய் மாதிரி ஆவேசமா வராளே. இப்ப உள்ள வந்து ஜாக்கி ஜான் மாதிரி தாவி தாவி அடிப்பாளே. ஐயோ அண்ணே பயங்கர கோவத்துல இருக்கானே. என்ன என்னடா பண்ண சொல்ற? வெளியில இருக்கிற 1000 பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், ஆனா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பிரச்சனைய தீர்த்து வைக்கவே முடியல. சமையல அவ பார்வையே சரியில்லடி, பத்திரகாளி மாதிரி இருக்கா பாரு. அக்கா அவ சும்மாவே ஆடுவா, இப்ப சொல்லவே தேவையில்ல. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சமையல நீ கொஞ்சம் பேசி அவளை குளிர வையேன். அவ என்ன இறக்கி வச்ச குழம்பு சட்டியா குளிர வைக்கிறதுக்கு? கொதிக்கிற எண்ணெய். அவ முகத்தை பாத்தீங்களா, கடுகு எப்படி பொரியுதுன்னு. இப்ப எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே
நான் என்னம்மா பண்ணேன்? என்னது சந்தோஷம் செல்வியும் போன காரை நான் அடிச்சு உடைச்சிருக்கணுமா? அது எப்படிமா முடியும்? நாங்கெல்லாம் நடந்ததை வேடிக்கை பார்த்துக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ணலையா? அதான மாயா உண்மை. நீயும் பார்த்து தானே இருந்த. அறிவு அவளை சமாளினா அவளுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்க. அவ எது சொன்னாலும் அமைதியா இரு. டிரான்ஸ்லேட் பண்ணாத. ஐயோ புயல் நம்ம பக்கம் திசை திரும்புதே. நான் பேசுறது உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறா. ஐயோ மாயா, நீ பேசுறது நல்லா புரியுது மாயா. நமக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றா. ஐயோ என் ஃபீலிங்ஸ் புரியல. என் எமர்ஜென்சி புரியலையா? அவ மனசுல இருக்கிறதும் நமக்கு புரியலையா? ஐயோ நமக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றா. ஐயோ மாயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் எப்பவுமே உன் பின்னாடிதான். ஆமாண்டி மாயா, நானும் எப்பவுமே உன் பின்னாடி தான். நான் உன் கூட தான் இருப்பேன் மாயா. மாயா அண்ணி பாவம், அவங்கள விட. மாயா ஸ்டாப் இட். மாயா மாயா, மாயா நீ அழாதம்மா. நீ அழுதா எங்களால தாங்க முடியாது. ஐயோ மாயா, எங்களை என்ன பண்ண சொல்ற? எப்ப பார்த்தாலும் பிசன் மாதிரி சந்தோஷ் தான் அவ கூடயே ஒட்டிட்டு இருக்கானே. நீயே கண் கூட பாக்குறல. அவளும் அவன் கூட போக முடியாதுன்னு தான் சொன்னான். அப்படி இருந்தும் சந்தோஷ் அவளை வலுக்கட்டாயமா கூப்பிடும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? இது பாரு, செல்வியை இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவதான் நமக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அக்கா, நான் என்ன புதுசா சொல்றதுக்கு இருக்கு? எல்லாமே நம்ம கண்ட்ரோல் மீறி நடந்துட்டு இருக்கு. முத்து மட்டும் தான் நம்ம சொல்ற பேச்சு கேட்டுட்டு இருக்கா. ஆனா சந்தோஷ் அடங்கவே மாட்டேங்கிறான். முத்து கைய பிடிக்கிறதுல இருந்து கட்டி பிடிக்கிற வரைக்கும் அப்பப்பா. ச்சே. மாயா, பேசாம ஒண்ணு பண்ணலாமா? ஒரு 2-3 வாரத்துக்கு அவன் எங்கேயும் போகாதபடி கையும் காலையும் உடைச்சு மூலையில உட்கார வச்சுக்கோமா? ஐயோ, என்ன மாயா? ஏய் என்னடி பண்ற? மாயா, வாட் இஸ் திஸ்? மாயா உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போயிடுச்சா? நீ என்னதான் பேசி தொலைறியோ ஒரு இழவும் புரியல. சந்தோஷ யாராவது தொட்டாங்கன்னா கொன்னுடுவாளாம். மாயா, நீ என்ன லூசா? எங்களை என்னதான் பண்ண சொல்ற? ஓ, நண்டுக்கு போன் போட்டு நம்ம வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஏதாச்சும் போய் சொல்லி அவங்க பிளான கலைக்க சொல்றியா? இரு. ஐயோ, ஐயா இருக்காரு. இந்த நேரத்தில் மாயம்மாக்கார ஃபோன் பண்ணுறாங்களே. ஏதாவது ஏடா கூடமா பண்ண சொல்லுமே. ஐயாவுக்கு தான் கண்ணு தெரியாது, முத்துவுக்கு தெரியுமே. ஃபோன் எடுத்தா நம்ம காலியாச்சே. ஐயோ, வேணாண்டா நண்டு, ஃபோன் எடுத்துறாத. எடுக்க மாட்டேங்கிறான். ரெண்டு பேருமே கண்டுக்கல. ஒருவேளை ஃபோன் எடுக்கலாமா? யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஐயோ, பெரிய ரிஸ்க் ஆச்சே. சந்தோஷ் பக்கத்துலயே இருக்கான் போல இருக்கு. அதான் எடுக்க மாட்டேங்கிறான்.